அக்கா ரெடியா? ரெடி. உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எது பெரிய சூப்பரா இருக்கா. பெரிய இடத்துக்கு வேற ஃபங்க்ஷனுக்கு போறோம். நல்லா வீடா போடுவாங்க போல இருக்குது. வெஜிடேரியன் தான் போடுவாங்க. அவங்கலாம் நான்வெஜ் கிடையாது. வடை பாயசத்தோட போடுவாங்க. அவங்க வேற பெரிய பெரிய வீட்டுலாம் வருவாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. காலையில சாப்பிடலப்பா எம்டியா வந்துக்கிறேன். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுல எல்லாருக்கும் கொஞ்சம் பார்சல் எடுத்துட்டு போயிடலாம். போய் நைட்டு வீட்டுல சமைக்காத. சரி சரி சரியா போலாம் வாங்க. வாங்க வாங்க. நம்மளோட கம்பெனியோட சீஃப் கெஸ்ட் நீங்களா? எல்லாரும் சொன்னாங்க ரஜினியை இன்வைட் பண்ணலாம், ரஜினி இன்வைட் பண்ணலாம், ஏன் விஜயை இன்வைட் பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் நம்மளோட பெஸ்ட் சீஃப் கெஸ்ட் நீங்க தான். அதனால உங்களை தான் நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். அவங்கள தான் தேவையில்லைன்ட்டேன். பாருங்க வேலை செய்யறவங்க எவ்வளவு பெரிய இடத்துல வச்சு பாக்குறாங்க சார். நம்ம கம்பெனி அப்படி. இந்தாங்க திறப்பு விழா பண்ணுங்க. குத்து வேலை கேட்டு சொல்றாருக்கா சார். குத்து விளக்கு இருக்குப்பா இருக்கா சார்? குத்து விளக்கு எங்க சார் இருக்கு? அப்படியே கீழே குனிஞ்சு பாருங்க. சார் நான் இந்த வேலையை கேட்கறேன் சார், குத்து விளக்கு கேட்கறேன் சார். அது இல்லாதனால தான் இதை நான் காமிச்சு இருக்கிறேன். இதான் குத்து விளக்கா சார்? எஸ் மேடம், தரங்க. திறப்பு விழா பண்ணுங்க, சீக்கிரம் டைம் ஆகுது. சார் அந்த ரிப்பன் கட் பண்றது ரிப்பன்லாம் வாங்குறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லைங்க. அடுத்த கம்பெனியை நான் போய் திறக்கணும்ல. அப்ப திறப்பு விழா எது திறக்கிறது? இதுதான் திறக்கிறது. நீங்க எடுங்க, முதல்ல விளக்கி எடுத்துங்க மேடம். பேசிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த கம்பெனியை திறக்கணும், டைம் ஆகுது, சீக்கிரம். இருக்கு சார், முதல்ல திறப்பு விழா பண்ணிடலாமா? சரி பண்ணுங்க. பார்த்து சார் என்ன சார் இது? நம்மளோட கம்பெனியோட ஸ்டாக்குங்க. என்ன சார் இது? இதை வச்சுதான் நம்ம பெருசா பெருக்கணும். இதை வச்சு இன்னொரு கம்பெனி வேற ரெடியா இருக்குது. இதுதான், இந்த ஆர்வம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் சாப்பிட போலாமா? என்னது சாப்பிட போலாமா? நான் என்ன சொன்னேன், அத்தனை கம்பெனிக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்னா இல்லையா? அதனால உங்களுக்கு டீயும் போறையும் அங்க வாங்கி வச்சிருக்கிறேன். சண்டை போடாம சாப்பிடுங்க. அதுவும் இதை பாருங்க, 2 பேரா வந்துட்டீங்க. ஒரு டம்ளர்ல தான் டீ இருக்கும். அதை என்ன பண்றீங்க? சண்டை போட. என்ன இப்படி பேசுற? கொடுங்க அந்த டீ. அதுவும் இந்த அம்மா தோண்டா. என்ன இன்னும் கேட்ட மாதிரி இருந்தது? ஆமா சார், உங்க அருமை பெருமெல்லாம் பேசிட்டு இருந்தோம். சூப்பர். சார் நாங்க டீ போடலாம், வேலையை ஆரம்பிக்கணுமா? உடனே நீங்க டீ குடுக்குற டீல பொறைய முக்க முடியாது சார். அதனால டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். நான் போயிட்டு வரட்டுங்களா? அடுத்த கம்பெனி தரேன். சார் 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 பேசவே பேசாதீங்க, டைம் இல்லை எனக்கு. இங்க 4 பாக்கெட் திறந்து வச்சா அங்க போய் என்ன பண்ணுவான்னு தெரியல. சரி வாங்க நாளைக்கு பார்க்கலாம். பூச்சி மசாலா ஃபுல்லா பூச்சா இருக்குக்கா. ஆமா வான்னு ஓனரை கேட்கலாம். சார் ஹலோ சார், சொல்லுங்கம்மா. பூச்சி மசாலா ஃபுல்லா பூச்சா இருக்கு சார். பூச்சி மசாலால பூச்சி இல்லாம வேற என்னமா இருக்கும் சார்? ஆச்சி மசாலால ஆச்சி அறுகுறாங்க. ராவணன் மசாலால இல்ல ராவணன் இருக்காரா பூச்சி மசாலா பூச்சி இருக்கிறதுக்கு? இதுதான் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்றது கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் ஆச்சி மசாலால ஆச்சின்றாங்களே, என்னைக்காவது அந்த ஆச்சியை காமிச்சிருக்காங்களா? இல்ல. ராவணன் மசாலால ராவணன்றாங்களே, ராவணனை காமிச்சிருக்காங்களா? இல்ல. இந்த ஏமாத்துறவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா சக்தி மசாலா இருக்குல்ல சார், அதுல நிறைய சக்தி இருக்கு சார். சக்தியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நாங்க வரும்போது சக்தி மசாலா தான் சாப்பிட்டு வந்தோம். எப்படி? இப்ப சக்தியை பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ கம்பெனி